वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத் கீதா மூல பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். பொழுது ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு என்று சொல்கிறோம். உபனிஷத் என்று வர்ணிக்கப்படுகின்றன. முன்னரே நாம் பார்த்தோம் பாரத பஞ்சமோ வேதா என்று பார்த்தோம். மகாபாரதமானது 5வது வேதமாக இருக்கிறது. அதனுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை இருக்கிறது என்று பார்த்தோம். உபனிஷத் என்றால் என்ன என்று விசாரணம் செய்தோம் என்றால், உபனிஷத் பதத்தில் 3 பதங்கள் உள்ளன. உப நீ ஷத் என்று 3 பதங்கள் உள்ளன. உப என்றால் சமீபம், நீ என்றால் நிச்சயம், ஷத் என்றால் ஷதுலு விஷரண கத்யவசாதனேஷு என்று வியாக்கரண சாஸ்திரம். ஷத் என்றால் தளரச் செய்தல், விஷரண. கதி என்றால் அடைவித்தல், அவசாதனம் என்றால் நாசம் அடைதல், நாசம் செய்தல் என்று அர்த்தம் செய்கிறார் வியாக்கரண சாஸ்திரத்தில். ஆகவே வெகு காலமாக பிரம்மத்தை விட்டு விலகி இருக்கும் ஜீவன் பிரம்மத்தின் சமீபத்தை அடைந்ததும், அதாவது பகவத்கீதையில் பின்னர் கூறும் முறைப்படி பிரம்மமும் பிரத்யகாத்மஸ்வரூபமும் ஒன்றொன்று அறிந்ததும் நிலைத்து நிற்கும் அல்லது அவனது அவித்யை முதலிய பேதமென்றால் வேற்றுமை காரணங்களை நீ நிச்சயமாய் ஷத்து தளரும்படி செய்கிறது. ஷத்து என்றால் 3 அர்த்தம் இங்கு கூறுகிறார். ஷத்து என்றால் தளரும்படி செய்கிறது, ஷத்து அல்லது பிரம்மத்தை அடைவிக்கின்றது, அல்லது ஷத்து நாசமாக்குகின்றது என்று உபனிஷத் என்ற பதத்திற்கு பிரம்மத்தை அடைவிக்கின்ற கிரந்தம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்யா முதலிய பேத காரணங்களை நாசமாக்குகின்ற கிரந்தம், அல்லது சமீபத்தில் அடைந்த அவனுடைய நிச்சயமாய் பிரம்மத்தை அடைவிக்கின்றது எதுவோ அதற்கு உபனிஷத் என்று பெயர் ஏற்படுகிறது. ஆதலாலே நாம் அனைவரும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் சமயத்திலும் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று கூறுகின்றோம். மேற்கொண்டு அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन
तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवाणी धर्मतिर्मम। यस्त्वात्मरतिरेव स्यादात्मतृप्तश्च मानवः आत्मन्येव च सन्तुष्टस्तस्य कार्यं न विद्यते। नैव तस्य कृतेनार्थो नाकृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः। நம்மளுடைய சனாதன தர்மத்தில் யோர்ச்சக்யத் சகலம் பத்ரமஷ்ணுதே என்று சொல்லும் இடத்தில் எவனொருவன் எந்த ஸ்லோகம் சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறது. அவ்வாறு சொல்வதனால் சகலம் பத்ரமஷ்ணுதே எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறது. அவ்வழியில் நமக்கு பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நாம் இதுவரை செய்த கீதை ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். यस्त्वात्मरतिरेव स्यात् आत्मतृप्तश्च मानवः आत्मन्येव च सन्तुष्टः तस्य कार्यं न विद्यते। नैव तस्य कृतेनार्थो नाकृतेनेह विद्यते न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः। ओम नमो वेंकटेशाय। சுவாமி சரியான கிளைமேக்ஸில் வந்துட்டு பச்சக்கு நிறுத்திட்டீங்களே சுவாமி அப்படின்னு நேற்றைய உபன்யாசத்தை பற்றி ஒரு கமெண்ட். நல்லது தான், பரபரப்பாக பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு சீரியல் பார்க்குற ஒரு எஃபெக்ட் வரும். அப்போ தான் நீங்களும் ரொம்ப சீரியஸாக கவனிப்பீங்க இல்லையா? அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை.
நேற்றைய உபன்யாசத்தில் இந்த 17வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை பார்த்து கொண்டு வந்தோம். 17, 18 என்பதாக அர்த்தம். பரபதார்த்தம் பார்க்கும்பொழுது ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டஸ்தஸ்ய காரியம் ந வித்யதே. ஆத்மாவிடத்திலேயே ஒருத்தன் சந்தோஷத்தை அடைந்திருந்தானே, எல்லாவற்றையும் ஆத்மாவாகவே ஆத்ம திருப்தஸ்ச மாணவா, ஆத்மாவாகவே எல்லாத்தையும் பார்த்து ஆத்மாவிலேயே அனுபவித்துக் கொண்டு ஆத்மாவிலேயே ஆனந்தத்தை பெற்றானே, ஆனால் நைவதஸ்ய கிருத்தேனார்த்தா, அவன் இனிமே செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது, பண்ணணும்னோ எதுவுமே கிடையாது, பண்ணணும் இந்த கர்மயோகத்தை இவன் பண்ணியே ஆகணும்னு நிர்பந்தம் கிடையாது. பட் ஆனால் மறுபடியும் ஒரு தடவை திருப்பி சொல்கிறவங்க கிட்ட தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உடனே கர்மயோகத்தை கைவிட்டுறது, நேரம் நம்ம ஞான யோகத்தை டைங் அப்படின்னு மேலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. அதெல்லாம் இல்லை. மறுபடி கர்மயோகம் தான் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் ஆத்மஜானியினுடைய மேன்மையும் சொல்லப்படுகிறது. ஆத்மஜானி என்பவன் எல்லா விதத்திலும் சிறந்தவன் தான், அதில் டவுட்டே கிடையாது. அப்பேற்பட்டதான ஆத்மஜானியை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு உபாக்கியானம்னு அர்த்தம், ஒரு ஸ்டோரி, ஒரு கதை, ஒரு சரித்திரமானது ஆரம்பிக்கப்பட்டது. பரதன் என்று ஒரு அரசன், ரிஷபதேவருடைய பிள்ளை, நன்கு ராஜ்ய பரிபாலனத்தை செய்து தன் ராஜ்யத்தை மக்களிடத்தில் பிள்ளைகளிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அதன் பின்னர் சாலக்கிராம க்ஷேத்திரத்தில் கண்டகி நதிக்கரையில் ஜனசந்தடியே இல்லாத ஒரு இடத்தில் ஏகாந்தமாக வசித்து தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் கண்டகி நதியில் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு தண்ணீர் குடிக்க வந்த கர்ப்பிணியான ஒரு மான் திடீரென்று காட்டில் ஒலித்த சிம்ம கர்ஜனையினால் பயந்து ஒரு குட்டியை பிரசவித்து அங்கேயே இறந்து விட்டது. தண்ணீரில் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டு வரக்கூடிய மான்குட்டியை பார்த்து பரதருக்கு கருணை பொங்கியது. உடனே அந்த தண்ணீரில் தான் எதிர்த்து சென்று அம்மான்குட்டியை கைப்பற்றி அதனுடைய பயத்தை போக்கி அந்த மான்குட்டியை அரவணைத்தார் பரதர் என்பது வரையிலும் போன வாரம் நேற்றைய உபன்யாசத்தில் நாம் பார்த்தோம். ஆத்மஞானிக்கு எதுவுமே கிடையாது, அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் என்பதற்காக நாம் ஆரம்பித்ததான ஒரு கதை. பட் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுண்டுதுன்னு ஒரு கதை சொல்லுவா தமிழ். அது மாதிரி புலி மாதிரி தானும் என்னையே எல்லாரும் புலி மாதிரி பார்த்து பயப்படணும், பூனை பண்ணி தான் உடம்பு முழுக்க வரியாக புலி மாதிரி சூடு போட்டுட்டா சரியாக போயிடுமா? அந்த மாதிரி நாமெல்லாம் ஆத்மயோகிகளை பார்த்து பிரமித்து அவர்களுடைய மகிமையை உணர வேண்டுமே தவிர்த்து நான் உடனே என்ன ஆத்மயோகின்னு சொல்லிக்க கூடாது. அதுதான் இந்த கதையினுடைய கான்செப்ட். இவர் எதுக்காக வந்தார்? இங்கே தபஸ் பண்ணுறதுக்காக வந்தார். ஏன் ஊரில் தபஸ் பண்ணல? ஐயோ ஜனங்கள்லாம் சுற்றி வர்றதுனாலாம் டெய்லி உட்காந்து பக்கத்தாத்தில் கேபிள் டிவி போடுவா, எதிர்த்தாத்தில் ரேடியோ போடுவா, வீட்டில் ஃபோனு ஒயான்னு அடிக்கும். அதில் அந்த ரிங்டோன்றது ஒன்று கண்ணமேனிக்கு எந்த இடத்துல என்ன விவஸ்தைன்னே தெரியாது. அது இறப்பாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, அவாவா ஒரு காலர் டியூன் வச்சுருப்பா. அந்த காலர் டியூன் இல்லை, அந்த ரிங்டோன் அது ஓன்னு சத்தம் போடும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். நம்மளால் தியானம் பண்ண முடியாது அப்படின்னு ஜடபரதர் ஏகாந்தமாக ஜனசந்தடிய மனிதர்களுடைய காலடிப்படாத ஒரு தேசத்திற்கு வந்தார். கருணை உள்ளம் கொண்டவர். மகாத்மாக்களில் ஒன்று அவருடைய மனசுன்றது அப்படி மிருதுவானது, புஷ்பத்தை காட்டிலும் மிருதுவானது. மான்குட்டி அரவணைச்சுன்னு வந்தார். அது பாவம், அது என்ன பண்ணும்? அதுக்கு ஏதோ ஆகாரம் கொடுத்தார், அவருக்கு தெரிய பாலோ ஏதோ கொடுத்தார். அப்படி அது என்ன வந்தது எப்படி வந்து கேட்குறீங்க? அந்த மான்குட்டியை பொறுத்தவரையில் அவர் அந்த மான்குட்டிக்கு ஆதரவே கிடையாது. இதுதான் இவர் தான் பரதர் தான் ஆதரவு. இவர் போகச்சே அது கூடயே வரும், நதிக்கு வரும். இவர் ஸ்நானம் பண்ணி முடிக்கிறவங்களும் அங்கேயே இருக்கும். இவர் உட்காந்து ஜபம் பண்ணச்சா அவர் பக்கத்துலேயே படுத்துன்னு இருக்கும். சுற்றி வளரும். இப்போ பாருங்கள், இந்த பெட் அனிமல்ஸ்லாம் வச்சு எவ்வளோ ரீல்ஸ்லாம் போடுறா எல்லாரும். பெருகி விட்டது பெட் அனிமல்ஸுடைய கலாச்சாரம். அந்த காலத்தில் நம்ம இல்லங்களில் பசுமாடுகள்லாம் வளர்ப்பான். நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒன்றும் விரோதம்லாம் இல்லை. பார்க்கச்சே இந்த பெட் அனிமல்ஸில் இந்த நாய்கள் பூனைகள்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக ரியாக்ட் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது. பார்க்கச்சே ரொம்ப நல்லா இருக்குது. அது நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், இன்னும் சில பேர் இன்னும் சில பல மிருகங்களை கூட வளர்க்குறா. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம கலாச்சாரத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அப்புறம் ஏற்றுக்காத அவருடைய சௌரியம். நம்முடையதான பெரியோர்கள் இல்லத்திற்குள்ளே நாய்களை அனுமதிப்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இது சாஸ்திரம், இது விஷயம். இதை வந்து நீங்கள்லாம் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. பட் பிரசங்காட்டு சொல்ல வேண்டியதான ஒரு வாய்ப்பு, அதனால் சொல்கிறேன். இல்லத்துக்குள்ளே நாயை அனுமதிப்பது என்பது ஏற்பது இல்லைன்னு வச்சுட்டுருக்கா. பசுமாடு வளர்க்கறது அப்படின்றது உண்டு.
மாடுகள், பசுமாடுன்னு இல்லை, மாடுகள் வளர்ப்பது நமக்கெல்லாம் அதுதான் செல்வமாக இருந்தது. அதெல்லாமே நமக்கு பெட் அனிமல்ஸ் தான் இருந்தது. இது அதோட போகிறோம். இதுக்கு மேலே நான் விவரணம் பண்ணினா அதுக்கப்புறம் தப்பாக எல்லாரும் புரிஞ்சுப்பா. அதனால் அடியான் அதை பற்றி சொல்ல வரல. இது சாஸ்திரம், அவரவர்களுக்கு எது சௌரியப்படுதோ அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். இது மேலே நான் நிர்பந்திக்கலை. அடியனுக்கும் அது இன்டென்ஷன் இல்லை. நான் முதலையே சொல்லிட்டேன் இல்லையோ, அவைகள்லாம் புத்திசாலித்தனமாக ரியாக்ட் பண்ணுறதுலாம் பார்த்தா நான் கூட ஆச்சரியப்படுவேன். அடிக்கடி இந்த நியூஸில் போடுவான், இந்த பெட் அனிமல்ஸுடைய சேட்டைகள்லாம் போடுவான். ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், அறிவு ஜீவியாக இருக்கும். சில நாய்கள்லாம் வரைச்சே அதெல்லாம் பண்ணும்பொழுது காரியத்தெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். நமக்குலாம் மனுஷனுக்கு கூட அவ்வளோ யோசிக்க தெரியுமான்னு தோணும். தட் இஸ் டிஃப்ரெண்ட், சாஸ்திரம் இஸ் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டது. இப்போ பெட் அனிமல் வளர்க்க ஆரம்பிச்சுட்டார் யார்? பரதர். அதான் ப்ராப்ளம். பெட் அனிமல்ஸ் கிட்ட நம்ம பிரீத்தி வச்சாலும் பிரச்சனை தான் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கதை. அதை வளர்க்கிறார் அவர். அது உட்காரச்சே உட்காரும், போகச்சே போகும். சில சமயம் தன்னுடையதான வாயால் அவருடையதான பாதத்தை நக்கி கொடுக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணும். இவர் பெரிய யோகிராஜர், யோகீஸ்வரர். இந்த கதை பின்னாடியும் இதே பகவத்கீதையில் வரப்போகிறது. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜந்தி அந்தே கலேபரம். இந்த ஸ்லோகம் வரைச்சே நான் சொல்லுவேன். 3ஆம் அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் சொன்னேன், இந்த கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த யோகிராஜர் என்ன பண்ணார்? அவருக்கு வயசாக எடுத்து அவர் முக்தி அடையக்கூடிய தருணம் வந்தது. அது வரையிலும் பகவத் தியானமே செய்து கொண்டு வந்தார். அவர் முக்தி அடையக்கூடிய தருணம் வந்தது. படுக்கையில் விழுந்து கிடக்கிறார். அதாவது அவருடைய கடைசி சுவாசம் வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த மான் குட்டி அவர் பாதத்துக்கு அருகில் கண்ணீரும் கம்பலையுமாக உட்கார்ந்துட்டு இருக்கு. ஐயோ, நமக்கு இருந்த ஒரே ஆதரவும் இல்லாமல் போயிட போகிறது. அந்த மான்குட்டிக்கு தெரியறது. இப்போ சொன்ன மாதிரி தானே பெட் அனிமல்ஸுக்கு அதெல்லாம் தெரியறது. அந்த மான்குட்டி ஓன்னு அழறது. அதை பார்த்துட்டே இருக்கார். ஐயோ, நான் போயிட போகிறேன், எனக்கு அந்திம காலம் நெருங்கிடுத்து, இப்பொழுது நான் இறந்தேனே. ஆனால் நான் இறந்த பிறகு இந்த மான்குட்டியை யார் காப்பாற்றுவார்கள்? இதை யார் பார்த்து கொள்வார்கள்? இதை யார் காப்பாற்றுவது தெரியவில்லையே நினச்சிட்டே உசிர விட்டான் பரதன். அப்படி மானை நினைத்து உயிரை விட்ட காரணத்தினாலே மோட்சத்தை, முக்தியை அடைய வேண்டிய அவர் என்ன பண்ணிவிட்டார்? மறுஜன்மத்தில் மானாகவே பிறந்து விட்டார். இதான் ப்ராப்ளம். மறுஜன்மத்தில் மானாகவே பிறந்து விட்டார். மானா பிறந்த உடனே பூர்வ ஜென்ம ஞாபகம் அவருக்கு இருந்தது. அதான் யோகிராஜரோலியோ, யோகீஸ்வரோலியோ, தபசித்தியா இல்லையா? அடடா, நாம போன ஜென்மால ஒழுங்கா முக்திக்கு போயிருக்க வேண்டியவர், ஆனால் முக்திக்கு போகாமல் மானை நினைத்து கொண்டு உசிர விட்டுட்டோம். அதனால அடுத்த ஜென்மால எதை நினைத்து கொண்டே உயிரை விடுகிறோமோ அதுவாகவே பிறப்போம் என்று பகவத்கீதை சொல்லியிருக்கு. நாம் இப்படி பறந்துவிட்டோமேனு பயந்து போய் என்ன பண்ணார்? அதில் கொஞ்சம் தன்னை ஐசோலேட் பண்ணிட்டார். மற்றைய மான்கள் இடத்துலேருந்து தன்னை ஐசோலேட் பண்ணிட்டார், குவாரண்டைன் பண்ணிட்டார். சீக்கிரமாக அந்த பிறவியை விடுத்தார். அந்த மான் பிறவி போச்சு. பிறகு விட்ட அந்த யோகத்தை தொடங்குவதற்காக மறுபடியும் ஒரு குலத்தில் பிறந்தார். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டா அபிஜாயத்தை. இதெல்லாம் ஜடபரதரை பற்றி அடிக்கடி நாம் பகவத்கீதையில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மறுஜென்மத்தில் அவர் பிறந்தார். முதல்ல க்ஷத்ரியர், உயர்ந்த க்ஷத்ரியராக இருந்தார். அடுத்து மானாக பிறந்தார். இப்பொழுது ஒரு பிராமணனுக்கு பிள்ளையாக பிறந்தார். அந்த பிராமணருக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. இதில் ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை யார் தெரியுமா? சவல பிள்ளை. இது ஜடம். ஜடம் அதாவது மென்டலி சேலஞ்சு, ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இவர் பேச மாட்டார், பார்க்க மாட்டார், சிரிக்க மாட்டார், எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டார். விட்டா இடத்துல உட்காந்துருப்பார், எழுந்த இடத்துல நிற்பார், அப்படியே இருந்துட்டு போயிடுவார். அதனால் அவருக்கு ஜடம்னு பேர் வச்சுட்டான். ஜடபரதர் அப்படின்னு பேர் வச்சுட்டான். ஜடைனா இந்த தலை ஜடை இல்லை, ஜடம் மாதிரி இருக்கிறவர், ரியாக்ட் பண்ணக்கூடியவர். ஏன்னா அவர் யார்? பெரிய ஆத்ம ஞானி. என்ன பாருங்கோ, போன ஜென்மாமான், அதுக்கு முன்னாடி பரதர். அந்த ஜென்மாலேயே அவருக்கு உத்தமமான ஆத்ம ஞான சித்தி ஏற்பட்டு விட்டது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் என்ன பண்ணிட்டார்? உயிர் பிரியும் தருவாயில் ஒரு மானை நினைத்து கொண்டே உயிரை விட்ட காரணத்தினாலே அடுத்த பிறவியில் மானாக பிறந்தார். இல்லைனா அவர் அழகாக அங்கேயே மோட்சத்துக்கு போயிருக்கணும். அதுதான் கர்மயோகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் இங்கே வலியுறுத்துறதுக்கு இந்த கதை ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது அவருக்கு ஒரு நல்ல பிறவி கிடைச்சிருக்கு. இந்த சமயத்திலையும் இந்த உலகத்தோடு சேர்ந்து அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆட்டிடியூட்ஸோடு இவர் வந்து தன்னை மிங்கிள் பண்ணிட்டார்னா இவர் ஜென்மாவுக்கு முக்தி அடைய முடியாது. ஆகையால் என்ன பண்ணார்? தன்னை பிரிச்சு விட்டார். இவா கூட தன்னை சேர்த்துக்கல, அவா இவரை சேர்த்துக்கல. அதான் பிரச்சனை. அதான் கரெக்டு. ஒரு பைத்தியக்காரன் மொத்தம் தானே பைத்தியக்காரனை சேர்த்துப்பாளா? உட்கார வச்சா உட்காந்துக்கிறது, எழுத்து வச்சா எழுப்பி வைக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, எதுவுமே இல்லாமல். எந்த ரியாக்ஷன்? சிரிக்க வரா, சிரிக்க மாட்டா. சில பேர் உபன்யாசம் கேட்டால் உம்முன்னு உட்காந்துருப்பாங்க, எந்த ரியாக்ஷனும் இருக்காது. தே நெவர் ரெஸ்பாண்ட்.
இல்லையா? அந்த மாதிரி இவர் இருந்ததுனால இவருக்கு ஜடபரதன் பேர் வச்சிட்டா. ஆனால் இவர் இப்போ ஒரு பிராமணனுக்கு உபநயனம் பண்ணணுமே, உபநயனம் பண்ணால் சந்தியானம் பண்ணணுமே. ஒரு பிராமணனுக்கு உபநயனம் பண்ணணும், உபநயனம் பண்ணால் சந்தியானம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த ஒரு சத்காரியத்தை செய்தும் பிரயோஜனம் இல்லை. சந்தியாஹீனா நித்தியம் அசுச்சிர் அனர்ஹ சர்வகமசு. சரி, இவருக்கு உபநயனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே நிறைய பேருக்கு உபநயனம் பண்ணி அவள்லாம் சந்தியானமே பண்ணாத பார்த்தா அவள்லாம் ஜடபரதர் மாதிரி தான் சொல்லணும் போல இருக்கு. இவர் என்ன பண்ணுவார்? இவருக்கு மந்திரோபதேசம் பண்ண முடியுமா? மந்திரோபதேசம் பண்ணால் இவர் புரிஞ்சுப்பாரா? திருப்பி சொல்லுவாரா? இவருக்கு காது கேட்குமா? வாய் பேசுமா? அந்த லெவல் இருந்தார். ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஜடம்னா ஜடம். ஒரு சின்ன சாரி, ரொம்ப மன்னிக்கணும், பட் உங்களுக்கு புரியறதுக்கோசரம் சொல்கிறேன். ஒரு சினிமாவில் யாரோ ஒருத்தர் வந்து மென்டலி அன்கான்ஷியஸாக இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்? அந்த மருத்துவக் கல்லூரியில் அவரை வைத்து கொண்டு மருத்துவ மாணவர்கள் ஆராய்ச்சி பண்ணுவார். அவர் ஒரு சக்கர நாற்காலிலேயோ இல்லை பெட்லேயோ அவர் படுக்க வச்சுருப்பார். அவருக்கு என்ன பேர் கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவா? அந்த நோயாளிக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு பேர் வச்சுருப்பா. சப்ஜெக்ட்னா அர்த்தம் அவள் ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்னு அர்த்தம். ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பேர் வச்சுருப்பா. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் யார்? பரதர். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிற இந்த திருஷ்டாந்தம். ஏன்னா இந்த சுவாமி சினிமாவை எடுக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. சினிமான்றது நமக்கு வந்து விரோதம் இல்லை. ஆனால் நமக்கு அது எது தேவையோ அதை மட்டும் நாம் வந்து பார்த்தா போகிறோம். நமக்கு அதில் ஆழங்கால் பட வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுடுவோம். நமக்கு அதுக்கு மேலே ஒரு விஷயம் சப்ஜெக்ட்னு பேர் இவருக்கு. அதனால் இவருக்கு என்ன, இவர் பேசுவாரா, பார்ப்பாரா, என்ன ரியாக்ட் பண்ணுவார்? இப்போ நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தா திருப்பி சொல்ல வேண்டாமா? பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் சொன்னால் மறுபடியும் எல்லோரும் சாண்ட் பண்ணுறோம்ல. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? டெய்லி இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதையே சொல்கிறாலும் நீ பெரியவாள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறா, அது முடித்த பிறகு சொல்கிறா. ஒரு தடவை நாம் கூட உட்காந்து புஸ்தகத்தை வச்சுட்டு சொல்கிறோம்ல நம்மளாம் இந்த ஸ்லோகத்தெல்லாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்க வேண்டாமான்னார். பண்ணலைன்னா ஆனால் அவருக்கு முக்தி கிடைச்சிது அந்த ஜென்மாவில். கொஞ்சம் கவனிக்கணும். அவருக்கு அந்த ஜென்மாவில் முக்தி கிடைச்சிது. எப்படி அவர் முக்திக்கு போனார்? ஒன்றும் பண்ணலையே அவர் அப்படின்னா அதுதான் விஷயம். ஜென்மாந்திர சுகிருத விசேஷத்தினாலேயோ. இதுதான் சுவாமி போன உபன்யாசத்தில் ஆரம்பித்தர இப்போ மறுபடியும் தொடர்கிறேன். ஜென்மாந்திர சுகிருத விசேஷத்தினாலேயோ அல்லது இந்த ஜென்மாவில் நீ செய்திருக்கக்கூடிய சத்கர்மாக்களுடையதான விசேஷங்களினாலேயோ ஒருவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டது என்றால் யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தச்ச மானவஹ ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. இப்போ ஜடபரதர் சந்தியானம் பண்ணலையே, ஜடபரதர் குளிக்கலையே, அப்போ நாம் சந்தியானம் பண்ண வேண்டாம், நாம் குளிக்க வேண்டாம், என்னை பார்த்து சந்தியானம் பண்ணுன்னு எங்கள் பிராணனை வாங்குறே, சந்தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஜடபரதர் போன்றதான யோகிகள் கூட பண்ணலையே. கரெக்டு, ஜடபரதர் குளிக்கல, ஆமாம் குளிக்கல, ஒரு நாள் 2 நாள் குளிக்கல, வருஷக்கணக்காக குளிக்கல. முடியுமா நம்மளால? வருஷக்கணக்காக உடம்புல தண்ணீர் படாமல் இருந்தது, முடியுமா நம்மளால? அது மட்டும் இல்லை சுவாமி, அவர் சந்தியாவந்தனம் பண்ணலைன்றதை மட்டும் பார்க்கிறோமோ இல்லையோ, அவர் சாப்பாடு கூட தான் சாப்பிடல, தண்ணீர் கூட தான் குடிக்கல, இருக்க முடியுமா? ஏகாதசின்னு ஒரு நாள் வந்ததுன்னா ஐயோயோ ஏன் இந்த ஏகாதசி வந்து கொடுத்து அப்படின்னு நாம எவ்வளவு பேர் தலையில கை வச்சுக்கிறோம். எவ்வளவு நமக்கு அந்த ஏகாதசியை பார்த்த உடனே கோபம் வருது. ஆண்டு கணக்கில் தண்ணீர் பருகாமல் உணவு அருந்தாமல் எப்படி அவரால் இருக்க முடிஞ்சது? அதுதான் ஆத்ம சந்தர்ஷனம். அந்த ஆத்மாவிலேயே சந்தோஷத்தை அடைந்தார், ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருந்தார். யஸ்து ஆத்மரதிரேவஸ்ய. பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம் இது. கண்ணா, நீ தப்பா புரிஞ்சுட்டு நீ தப்பா பிஹேவ் பண்ணிட்டு தப்பான ஒரு நரகத்தை போயிடாத. மகான்கள் இருந்திருக்கானா அதுக்கு சில பல காரணங்கள் உண்டு. யஸ்து ஆத்மரதிரேவஸ்யாத் ஆத்ம திருப்தச்ச மாணவஹ ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே. அப்போ அவன் எதுவுமே பண்ண வேண்டாமா? பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்? அவனுக்கு அது சக்சீட் ஆயிடுச்சு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, அவர்கள் பண்ணலேன்னு நீ நினச்சிட்டு இருப்ப, ஆனால் அவர்கள் பண்ணக்கூடியவர்கள். விஸ்வாமித்திர ஒரு மகரிஷி, நமக்கெல்லாம் தெரியும். அந்த மேனகையா அந்த பெண்ணு அவகிட்ட போய் ரொம்ப லவ் பண்ணி அவளை கல்யாணம்லாம் பண்ணிட்டார். ஆச்சரியப்பட்டார். அவருக்கும் அந்த ஆசை வந்துருத்தோ, அந்த பெண்ணுக்கிட்ட போகங்கள் அனுபவிச்சார். சரி, ஓகே, முடிஞ்சு போச்சோ இல்லையா? முடிஞ்சு போச்சு. ஐயோ நாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்முடைய தபஸை இழந்துட்டோமே. மறுபடியும் 50,000 வருஷங்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் தவம் செய்தாரே விஸ்வாமித்திரர். எப்படி நடந்தது? எப்படி அவருக்கு அது இயன்றது? நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ நா கிருதேனேஹ வித்யதே நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த வியபாஸ்ரயஹ. மறுபடியும்
யஸ்து மாணவः ஆத்மரதிரேவ ஆத்மதிருப்தः ஆத்மன்யேவ சந்துஷ்டः ஸ்யாத். எந்த ஒரு மனிதன், அதாவது சாதாரண சம்சாரிகளான நம்மை போன்று இல்லாமல் மனித பிறவியை சபலமாக்கி கொண்டவனாக, ஆத்மாவிடத்திலேயே பற்றுதல் குன்றாதவனாக, ஆத்மானுபவம் நிறைந்தவனாக, அதையே திவ்யமான ஆனந்தமாக எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடியவனாக, அது தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாதவனாக இருக்கிறானோ, அத்தகைய ஒரு மோட்சத்தை பெற்றுவிட்டானோ, அப்பேற்பட்டவனுக்கு நித்தியங்கள் நைமித்திகங்கள் என்று செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. அத்தகையதொரு முக்தனுக்கு இந்த கர்மாக்களை செய்து தான் ஒரு பலன் என்பதாக அவனுக்கு கிடையாது. இல்ல இந்த கர்மாக்களை விட்டதனால ஏற்படக்கூடிய அனர்த்தமும் அவனை பாதிக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல் இது. சரியா நாம என்ஜாய் பண்ணி ரசிக்கலாம். இல்லை தெரியுமோ இல்லையோ? அவன் அது பாதிக்கவும் பாதிக்காது. கர்மாக்கள் இல்லைன்றதுனால அவனுக்கு இப்ப பாருங்க, கர்மாக்கள் விட்ட தோஷமும் வராது, கர்மாக்கள் பண்றதுனால புதுசா அவனுக்கு ஒன்றும் ஞானமும் வராது. இப்ப என்ன எடுத்து, உலகில் உண்டானதான வஸ்துக்களில் கஷ்டிதர்த்தவியபாஸ்ரயா, பலனுக்காகவோ பலன் இல்லாமலேயோ எதையும் அவன் பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்ன பண்றான், ஆத்ம தரிசனம் வந்துடுத்து சுவாமி, பலன் அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து. இங்க பாருங்க, மீண்டும் 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 சொல்றேன். அதனால நமக்கு ஆத்ம தரிசனம் வந்துடுத்து, எனக்கு ஆத்ம ஞானம் வந்துடுத்து, நான் ஆத்மாவை சாட்சாத்காரம் பண்ணிட்டேன், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கிடையாது. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறான் பரமாத்மா. ஜனக அம்பரீஷ அஸ்வபதி கேகய முதலான மகாஜானிகள் இருந்தா அந்த ஞானிகள் மிகச்சிறந்த கர்மயோக நிரதர்கள், ஞான நிஷ்டர்கள். அப்படி ஞான நிஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் கர்மயோகத்தை செய்யாமல் இல்லை. இந்த ஸ்லோகம் கர்மயோகத்தை ஞான நிஷ்டையை அடைந்தவனுக்கு கர்மயோகம் செய்தாலும் பரவாயில்லை, செய்யப்படாவிட்டாலும் பரவாயில்லை என்பதை சொன்னார். அப்படி இருந்தும் ஞானிகள் கர்மயோகத்தை செய்தார்கள். அதுதான் சொன்னேன். ஜடபரதர் நீ உட்கார்ந்து இருக்கிறத பாத்தியை தவிர்த்து ஜடபரதருடைய தியானம், ஜடபரதருடைய அனுஷ்டானம்ன்றது உனக்கு தெரியாது. விஸ்வாமித்திரர் மேனகையின் பின்னாடி ஈன் இழிச்சுட்டு பல்லு இழிச்சுட்டு போய் பொள்ளையை பத்தினாரும் தெரியுமே தவிர்த்து அந்த விஸ்வாமித்திரர் மறுபடியும் 50,000 வருஷங்கள் அன்னாகாரம் இல்லாமல் தவம் செய்து சித்தி பெற்றார் என்பது நமக்கு தெரியாது. ப்ராப்ளம் அங்கதான் நம்ம கிட்ட. ஞானி இப்ப பெருமாள்னா சொன்னா, இங்க பாரு கண்ணா, ஞானியா இருந்தான்னா அவன் கர்மயோகத்தினால அவனுக்கு அடைய வேண்டியது ஒன்றும் கிடையாது, அவன் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லிட்டான். ஆனால் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்ண வரான், இல்லடாப்பா ஞானியா இருந்தா கூட அவனை லோகம் ஃபாலோ பண்ணும், அவனை பார்க்கும், புரிஞ்சுக்காது, ஒன் சைடாக தான் பார்க்கும், இன்னொரு சைடு பார்க்க தெரியாது. அப்போ தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். எப்பொழுதுமே உலகத்தில் பாப்புலராக இருக்கிறவன் தன்னை ஃபாலோ பண்ணுறவாளுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்கணும், ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பரமாத்மா சொல்கிறான். ரொம்ப 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 சூக்ஷம். அப்படியே கத்தி மேலே நடக்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படியே எடுத்தேன் கவுத்தேன்னு அர்த்தம் புரிஞ்சுன்னு போயிடக்கூடாது. நம்ம எடுத்தேன் கவுத்தேன் இல்லை எனக்கு இது அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு மேக்சிமம் இதெல்லாம் எத்தனை தடவை கேட்க முடியுமோ கேளுங்க, அதான் நல்லது, அதுதான் நல்லது. இப்போ தான் உங்களுக்குலாம் பிளேயர் போட்டு பார்க்குறது, ஸ்பீட் அப்பெல்லாம் பண்ணுறதுக்கு 2 பாயிண்டில் ஸ்பீடு வச்சா அப்படின்னு ஓடுறதோ இல்லையோ, அது மாதிரி கேளுங்களேன். கேட்குறா புரியுமே உங்களுக்கு தான். நானே ஸ்பீடாக சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு மேலே இன்னும் ஸ்பீடாக கூட நீங்கள் ஓட்டுடலாம். பட் கண்டென்ட் என்ன, கான்செப்ட் என்ன, அதை கரெக்டாக போய் உங்களுக்கு ரீச் ஆகிட்டு வரதா விஷயம். அப்போ கர்மயோக ஞான யோகத்தை செய்து புதியதாக சம்பாதிக்க தேவையில்லாதபடி எவனுடைய மனசானது ஜன்மாந்தர வசத்தினாலேயோ அல்லது பாக்கிய வசத்தினாலேயோ அவனுக்கு ஆத்ம விஷயத்தில் ஈடுபடுகிறதோ அவனுக்கு அன்னபானாதிகளால் ஏற்படக்கூடிய திருப்தி கிடையாது. அது ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ பரதரை சொல்கிறீர்கள் இல்லையோ, பரதர் புழுத்து போன சாத்தை கொடுத்தா கூட வாயமணின்னு உட்காந்து சாப்பிடுவார். எப்படி சாப்பிடுவார்? நீ சாப்பிடுவியா? பார்ப்பையா? ரிஷபதேவர் மகா ஞானி இருந்தார். வாயுக்குள்ள கூழாங்கல் போட்டு உட்கார்ந்தார். வாயுக்குள்ள கூழாங்கல் போட்டு உட்கார்ந்தார் பரதருடைய அப்பா. அவர் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணினா கூட 10 மைலுக்கு சுகந்த பரிமளம் மாதிரி வீசுமா. நல்ல ரோஜா, பன்னீர் ரோஜா புஷ்பத்துடைய வாசனை வீசும். முடியுமா? எப்பேற்பட்ட ஞானி யோசிச்சு வருங்க. மலமூத்திர விசர்ஜனம் பண்ணினார்னா 10 மைல் சுற்றளவுக்கு பன்னீர் ரோஜா புஷ்பத்துடைய வாசனை மாதிரி நல்ல சுகந்த பரிமளம் வீசுறது எப்படி முடியும்? அன்னபான வாயுக்குள்ள கூழாங்கல் போச்சுன்னா சாப்பிட முடியுமா? என்ன சுவாமி, வாய மூட முடியுமா சுவாமி? ஒன்றுமில்லை, சாப்பிடச்சே திருண்டு கல் வாய்க்குள்ளே மாட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உடனே யூடியூப்ல வீடியோ போடுறோம். பாருங்கள், எனக்கு கல் வந்துடுது, பல்லில் கல் பட்டுது, எங்கள் வீட்டில் சமையல் சரியில்லை, இல்லை இந்த ஹோட்டலில் சமையல் சரியில்லை, ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு பகவத்கீதையில் சொன்னாலும் போய் சாப்பிட்றோமோ இல்லையோ, காமிக்கிறோமோ இல்லையோ. நம்ம நிறுத்தம், வாத்தியம், கீதம், ஒரு சினிமா பார்த்தா சந்தோஷப்படலையா, ஒரு டான்ஸ் பார்த்தா சந்தோஷப்படலையா, ஒரு பாட்டு கேட்டால் சந்தோஷப்படலையா?
அதெல்லாம் நம்ம மனசு போகாமல் இருக்குமா? ஒன்றுமே இல்லை, எங்கேயோ ஒருத்தர் தாளம் போட்டால் நம்ம பாட்டுங்க அப்படின்றோம். நம்மளை அறியாமல் தாளம் போடுறோமே. ஆத்ம துஷ்டி, ஆத்மாலேயே ஆத்மத்தை அறிந்தவன் இருக்கானே, அதெல்லாம் லட்சியமே பண்ண மாட்டான். அப்பேற்பட்டவனா இருந்தாரே ஆனால் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் அதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படிப்பட்டவனும் உலகத்திற்காக பண்ண வேண்டியது நமக்கு என்னது? அன்னம், தண்ணீர், தாரக, போஷக, போக்கியம் வேணுமே. நமக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, ஆகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. உபன்யாசம் 2.5 மணி நேரம் போயிட்டு இருந்ததுன்னா, சுவாமி பிரசங்கம் அதிக பிரசங்கமாக இருக்குது, பசிக்கிறது என்ன மாட்டாளா? என்னதான் பகவத்கீதை கேட்குறதா இருந்தாலும் பசிக்கிறதுன்னு வராதா? தண்ணீர் இப்போ உபன்யாசம் பண்ணுறவரை காட்டில் இன்றைக்கெல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? உபன்யாசம் பண்ணுறவர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பண்ணிட்டு இருப்பார். இப்போ உபன்யாசம் கேட்க வருவா, கையில் ஒரு பாட்டில் கொண்டு அப்போ தீர்த்தம் சாப்பிடுவா. நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ? பண்ணுறவாளோட கேட்குறவாளுக்கு தாகம் எடுக்கிறது. நம்மளால முடியாது சுவாமி. நான் தோஷம் சொல்லலை, தீஸ் ஆர் ஆல் நேச்சர். நமக்கெல்லாம் அந்த இன்னும் கட்டுப்பாடு. அதனால தான் பெருமாள் என்ன சொன்னான்? கஷ்டப்படாத, தேவையில்லாத ஞான யோகத்தில் புத்தியை பிரவர்த்திக்க வச்சு அந்த ஞான யோகத்தினால நீ கெட்டு போயிடாத. கர்மயோகத்தையே பண்ணிட்டு பழக்கப்பட்டது, ஈஸியானது, சுகரமானது இல்லையா? அப்போ என்ன, மற்ற எதிலேயுமே துளி கூட ஈடுபாடு இல்லாது ஆத்மானுபவத்தில் திருப்தனானவனுக்கு, திருப்தி உடையவனுக்கு அதற்காக செய்யக்கூடிய சாதனானுஷ்டானத்தினால எந்த விதமான பயனும் இல்லை. ஏனென்றால் அவன் முன்னமே பயன் பெற்றவன் ஆகையினாலே. மறுபடியும் ஸ்லோகத்தை சொல்றேன் கேளுங்க, கவனிச்செல்லாம். எஸ்த்வாத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தச்ச மானவஹ ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டः ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யதே. ஃபர்தராக அவன் பண்ண வேண்டியது, ஃபர்தராக அவனுக்கு தேவையானது, அவனுக்கு ஃபர்தர் மோஸ்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தः ந அகிருத்தேனேஹ வித்யதே நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்தவியபாஸ்ரயः. பண்ணினதுக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதாவது என்ன, இனிமேல் பண்ணலாம் தப்பா, இப்போ பண்ணினா மேற்கொண்டு பலன் வரப்போகிறதா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது அவனுக்கு. ஏன்னா இப்போ கர்மயோகம் பண்ணுறதுடைய நோக்கம் என்ன? கர்மயோகம் நமக்கு ஆத்ம ஞானத்தை உண்டாக்கும். ஆத்ம ஞானத்தினால ஆத்ம யோகத்தை செய்ய ஆரம்பிப்போம். ஆத்ம யோகம் ஆத்ம சாட்சா்காரம். ஆத்ம சாட்சா்காரத்துக்கு அப்புறம் பக்தி யோகம். பக்தி யோகத்தை பண்ணால் பரமாத்ம சாட்சா்காரம். பரமாத்ம சாட்சா்காரம் வந்தால் மோட்சம். இதெல்லாம் படிப்படியாக போகிறது. இதெல்லாம் வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். அதனால் எந்த ஹானியும் வராது. புரிஞ்சுக்கோங்கப்பா. லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரோபுரோக்தான யானக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினான்னு பரமாத்மா சொன்னானே. இந்த அதிகாரத்தை, இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கச்சே பரமாத்மா சொன்னான். 2 விதமாக சொல்லியிருக்கேன். 2த்துக்கு 2 பேர் அதிகாரி. 2த்துக்கு 2 பேர் அதிகாரி. ஒருத்தர் 10ஆம் கிளாஸ் எழுதணும், ஒருத்தர் 12ஆம் கிளாஸ் எழுதணும். 2 பேரும் பரீட்சைக்கு தான் வரா. 2 பேருக்கு வாத்தியார் பாடம் நடத்துகிறார். அவனுக்கு நடத்தின பாடத்தை எனக்கு ஏன் நடத்துகிறேன்? ஏன்டா அவன் 10ஆம் கிளாஸ் படிக்கணும், அவனுக்கு ஒருத்தர் நான் பாடம் நடத்தினேன். நீ 12ஆம் கிளாஸ் படிக்கிற, நீ உனக்காசரம் பாடம் நடத்துகிறேன். அதையும் நீ ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? நீ 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிவிட்டு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணினா அதெல்லாம் 12ஆம் கிளாஸ் போக முடியும். அப்போ தானே உனக்கு 12ஆம் கிளாஸ் தானே பாடம் புரியும். 10ஆம் கிளாஸ்லேயே ததுங்கின தோம் போட்டு 10ஆம் கிளாஸ்லேயே தடுமாறி தவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 12ஆம் கிளாஸ் போகிறேன்னா என்ன ஆக முடியும்? இதான் பிரச்சனை. நமக்கு இந்த லௌகீகத்தில் எல்லாம் ஒத்துப்போம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் போனோம் சார். எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஒரு வழி இருக்குன்னு. ஆனால் இந்த சம்பிரதாயம்னு வரைச்சே மட்டும்தான் ஜம்பிங் பம்பிங்லாம் நம்ம பண்ணுவோம். நமக்கு அப்படியே ஞானம் வந்துட்டா மாதிரியும், நாமளே ஞானிகள் மாதிரியும், நமக்கு மேற்பட்ட ஞானம் இல்லாத மாதிரியும், எனக்கு பகவத்கீதை தெரிஞ்சதுனாலேயே எனக்கு எல்லா ஞானம் வந்துடுத்துற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறேன். நான் எல்லாரையும் சொல்லலை, ஓவரால் தோஷமாக சொல்லலை. அடக்கத்தோடு இருந்து பகவத்கீதையுடைய அற்புதமான அர்த்த விசேஷங்கள்லாம் இன்னும் மனசுக்குள்ளே தெளிவாக போட்டுண்டு அந்த பகவத்கீதையுடைய ஆத்மார்த்தமான அனுபவங்கள் அனுபவிக்கக்கூடிய மகான்கள் இன்றளவும் இந்த பாரத தேசத்தில் நடையாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா என்று கண்ணன் சொல்ல போகிறான். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஞானிகள்லாம் எவ்வளோ பெரிய மகான்கள். அந்த மாதிரி ஒரு ஆசாமி எனக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு பெருமாளே சொல்கிறான். எனவே அர்ஜுனா, நன்கு தெரிந்து கொள். நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தா ந அகிருத்தேனேக வித்யதே நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிரர்த்த வியபாஸ்ரயா. எனவே ஆத்ம யோகத்தில் சித்தி அடைந்தவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த 2 ஸ்லோகத்தினால சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
17, 18வது ஸ்லோகத்தில் ஆத்ம விஷயத்தில் சித்தி அடைந்தவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, மற்றவனுக்கு தான் அதெல்லாம் உண்டு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறான், ஈவன்தோ ஆத்ம விஷயத்தில் சித்தி அடைந்தவனா கூட உலகம் தன்னை உற்று பார்க்கிறது என்னும் காரணத்தினாலே அவன் கர்மயோகத்தையே செய்ய வேண்டியது என்பதையும் அடுத்தது வலியுறுத்த போகிறான். அதை பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை நாம் செய்த பாராயணத்தினுடைய பிரதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரித்தார். அதை புரிந்து கொண்டோம் அல்லவா? மேல்கொண்டு நாம் அதை பாராயணம் செய்வோம். யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய கார்யம் ந வித்யதே தஸ்ய கார்யம் ந வித்யதே நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ ந கிருதேனேஹ கஷ்சன ந கிருதேனேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः கஷ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஸ்தஸ்ய கார்யம் ந வித்யதே நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ ந கிருதேனேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கோகோடி தானம் கிரகணேஷு காஷி பிரயாக கங்காயுத கல்பவாசः யஜ்ஞாயுதம் மேரு சுவர்ணதானம் கோவிந்த கீர்த்தேஹே ந சமம் சதாம்சே. கிரகண காலங்களில் நாம் செய்யும் கோடி கோதானம் மற்றும் புண்ணியக்ஷேத்திரங்களில் பல கல்பகோடி காலம் வசித்தல், பலவிதமான பல்லாயிரக்கணக்கான யஜ்யங்களை அனுஷ்டித்தல் மற்றும் மேரு மலை அளவுக்கு சுவர்ண தானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு துல்லியமாக கோவிந்த கீர்த்தேஹே, கோவிந்தனுடைய நாமாவளியை நாம் உச்சாரணம் செய்தால் என்றால் அதற்கு சமமாக வராது, இதை காட்டிலும் பெரிசாக உள்ளது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றன. அவ்வாறாக நாம் இப்பொழுது அவ்வளவு பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனை மற்றும் கீர்த்தனையை கேட்டு மகிழ்வோம். पंढरीनाथ महाराज की जय. पांडुरंग ध्यानी पांडुरंग मणि पांडुरंग ध्यानी पांडुरंग मणि पांडुरंग पांडुरंग
हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग राम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि राम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि मंगल नाम राम कृष्ण हरि मंगल रूप पांडुरंग हरि राम कृष्ण हरि 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 पंढरीनाथ महाराज की जय. இந்நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः
सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.